டிவிகேவின் மதுரை மாநாட்டில் பவுன்சரால் தூக்கி எறியப்பட்ட இளைஞன். பாதிக்கப்பட்ட அந்த இளைஞன் தன் தாயோடு போலீஸ் ஸ்டேஷனில் புகார். நடந்தது என்ன? டிவிகே மாநாட்டில் பவுன்சரால தூக்கி போட்டு அவங்க அடிப்பட்டதாக சொல்ற ஷரத் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 115 படி வாலண்டியர்லி காசிங் ஹர்ட் அப்படின்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா 1 year ஜெயில் தண்டனை ஆர் ஃபைன் இருக்க போகுது. ஸோ இது வந்து அந்த பவுன்சரால் தூக்கி போடப்பட்டிருந்தால், அவருக்கு உண்மையாக அடிபட்டிருந்தால் இது வந்து அக்செப்டபிள். செகண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 189 படி அன்லாஃபுல் அசம்பிளி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த மாநாடு வந்து பண்ணாங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத ஒரு கேஸாக நான் பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 months ஜெயில் தண்டனை இல்லைனா ஃபைன் இருக்க போகுது. அண்ட் தேர்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 296 படி அப்யூஸ் வேர்ட்ஸ், அப்யூஸ் ஆக்ட்ஸ் ஆர் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 months ஜெயில் தண்டனை ஆர் ஃபைன் இருக்க போகுது. அகெயின் இதுவும் வந்து தேவையில்லாத ஒரு கேஸ் தான். ஏன்னா அங்கே இருக்கிற பவுன்சரும் நம்ம தளபதியாக இருக்கட்டும், அவரை வந்து தப்பாக பேசியோ இல்லை திட்டியோலாம் எதுவும் பண்ணது. ஸோ இதுவும் ஒரு தேவையில்லாத ஒரு கேஸ் தான். ஸோ இப்படி 3 கேஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, என் பேர் சரத்குமார். மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை, என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. இங்க இருந்து தூக்கி கடாசில என்ன யாரும் அடிக்கவும் கிடையாது. இது என்னோட சுயநலவோட தான் நான் சொல்லிக்கிறேன். இது யாரும் நம்ப வேணாம். எங்க அம்மாட்ட யாரும் ஏதோ தவறான தகவல் சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க. அந்த பையன் நான் கிடையாது. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கீழே தள்ளி விட்டுருவாங்க. தள்ளிட்டு நான் கெட்டியமா கம்பி பிடிச்சிருவேன். எனக்கு ஒன்றும் ஆகல. ஸோ இப்போ அந்த ஷரத் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கட்சியில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சில பேரால சொல்லப்படுது. அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல எந்த கட்சியா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ், ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்க மேலே எதனா கம்ப்ளைண்ட் போட முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ். செக்ஷன் 217 படி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வித் இன்டென்ட் டு காஸ் பப்ளிக் சர்வெண்ட் டு யூஸ் இஸ் லாஃபுல் பவர் டு த இன்ஜூர் ஆஃப் அனதர் பர்சன். இந்த மாதிரி தப்பான பொய்யான ஒரு புகார் இல்லை கேஸை வந்து ஃபைல் பண்ண அப் டு 1 year ஜெயில் தண்டனை ஒரு ஃபைன் இருக்கு. பல பேர் வந்து கதறிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை பற்றி அஃபிஷியலாக டிவிக்கு ஐடிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பேச மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி. பட் இங்கே நம்ம தளபதியோட தம்பியா, அண்ணனா, சொந்தமா, உறவா இங்கே பல பேர் இருக்காங்க. இவங்க போதும், இவங்கள தான் கண்டுபிடிச்சது அது உண்மையாக அங்கே பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்றது. கேஸ் கொடுத்தாருல, அவர் மேலே அஃபிஷியலாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணால் அந்த இளைஞருக்கு 1 year ஜெயில் தண்டனை இல்லைன்னா ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கப்படுது. அது அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை காசுக்காக பண்ணாங்களா இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ அப்படி இப்போ பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேமிலி தான். ஸோ அஃபிஷியலாக இதை பற்றி கேஸ் கொடுக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத்துடன் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.